அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி இந்த வேத ஆராய்ச்சி பாடத்துக்குள்ளாக உங்களை வரவேற்கிறேன். முதலாவது நாம் ஒரு பாடலை பாடி இந்த ஆராய்ச்சி பாட நேரத்துக்காக ஆயத்தப்படுவோம். அருட்பணி பாடல் புத்தகத்தில் 297வது பாடல், எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வேத ஆராய்ச்சி பாடத்துக்குள்ளாக உங்களை வரவேற்கிறேன். முதலாவது நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து இந்த வேத ஆராய்ச்சி பாடத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் திருச்சபையின் மக்களாக கூடி வந்து மீண்டும் இந்த மல்கியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தை நாங்கள் திறந்து பார்க்கிறோம், வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியான தேவன் தாமே எங்களை இந்த நேரத்திலே ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை நாம் தியானித்து வருகிறோம். அதில் நாம் இந்த கடந்த 2 வாரங்களாக
இதனுடைய முகவுரையாக சில காரியங்களையும், முதல் பகுதியாக நாம் 1ஆம் அதிகாரம் 1 - 5 வசனங்கள், அதிலே ஆண்டவருடைய அன்பை இந்த இஸ்ரவேல் மக்கள் சந்தேகிக்கிறதை பார்க்கிறோம். அந்த பகுதியை பார்த்துவிட்டு கடந்த வாரத்தில் நாம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வரை நாம் இந்த வேத பாடமாக பார்த்தோம். அந்த சூழ்நிலையிலே 2 காரியங்களை பார்த்தோம். ஒன்று, ஆண்டவருடைய நாமத்தை கனவீனப்படுத்துகிறதாக. இதை யார் கனவீனப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது ஆசாரியர்கள். அந்த ஆசாரியர்கள் 4 விதத்திலே இந்த கனவீனத்திலே அவர்கள் கனப்படுத்தாமல் இருக்கிறதை நாம் பார்த்தோம். அவர்களுடைய ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கவில்லை. 2ஆவதாக அவர்கள் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காணிக்கைகளை கொடுத்தார்கள். 3ஆவதாக அவர்கள் ஆண்டவரை சேவிக்கின்ற அந்த ஒரு வாய்ப்பையும் கூட அவர்கள் அசட்டை பண்ணினார்கள் என்றும், கடைசியாக ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த நேரத்தில் நாம் எவ்வாறாக திருச்சபையின் தலைவர்களாக இருக்கிறவர்கள் எவ்வாறாக நாம் ஆண்டவருடைய நாமத்துக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்த வேண்டும் என்று நாம் பார்த்து நாம் முடித்தோம். இந்த வாரத்தில் நாம் பார்க்கின்ற வேத பகுதி 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 - 16 வசனங்கள். பாஸ்டர் பால்ராஜ் அவங்க அதை வாசிப்பாங்க. அதனைத் தொடர்ந்து நாம் இந்த பகுதிக்கான இந்த ஆராய்ச்சி நேரத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 10 - 16 வசனங்கள் முடிய, நம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ? நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன்? யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலும் எருசலேமில் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவனாயினும் உத்தரவு கொடுக்கிறவனாயினும் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவனாயினும் அவனை யாக்கோபின் கூடாரங்களில் இராதபடிக்கு கர்த்தர் சங்கரிப்பார். நீங்கள் 2ஆந்தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஏன் என்று கேட்கிறீர்கள். கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார்? ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். The topic that we are discussing today is profaning God's covenant, and we are looking at chapter 2 and verses 10 to 16. முதலாவது நாம் இந்த 10வது வசனத்தை வாசிப்போம். மறுபடியுமாக 10வது வசனம். நாம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ? நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன்? இந்த 3வது பகுதியில் நாம் என்ன பார்க்கிறோம்னா, ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகிறார். என்னன்னா, நீங்கள் உடன்படிக்கையின் மக்கள்.
இந்த உடன்படிக்கை நாம் பார்க்கின்றோம். 5 வகையான உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டில், 4 வகையான உடன்படிக்கையின் பழைய ஏற்பாட்டிலும், புதிய ஏற்பாட்டிலே ஒரு புதிய உடன்படிக்கையை நாம் பார்க்கிறோம். இந்த முதலாவது உடன்படிக்கை ஆண்டவர் நோவாவோடு அவர் ஏற்படுத்துகின்ற உடன்படிக்கை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வேத பகுதியை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் முடிய இந்த முதலாவது உடன்படிக்கையை குறித்து நாம் வாசிக்க கேட்போம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாமிசமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். ஆண்டவர் நோவாவோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை 2 வகையானது. ஒன்று அந்த பேரு அந்த ஃப்ளட் வரத்துக்கு முன்னால், ஃப்ளட்டுக்கு என்ன சொல்கிறோம் தமிழ்? வெள்ளம், பெருவெள்ளம் வருவதற்கு முன்பாகவும், பிறகு பெருவெள்ளம் வந்த பிறகு. அதே போல் 9வது அதிகாரத்தில் மறுபடியும் ஆண்டவர் நோவாவை பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்க. 9வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 17வது வசனம் முடிய நான் வாசிக்கிறேன். நாங்கள் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோடு கூட பேழையில் இருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தமும் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இனி மாமிசமானவைகளை எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவது இல்லை என்றும், பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவது இல்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அதாவது இந்த 2 வகையான உடன்படிக்கையை ஆண்டவர் நோவாவோடு ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். அடுத்த உடன்படிக்கை ஆபிரகாமோடு ஆண்டவர் ஏற்படுத்துகிற உடன்படிக்கை. அதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனமும் 18வது வசனமும் வாசிக்கிறேன். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் அந்த ஆபிரகாமோடு ஆண்டவர் ஏற்படுத்துகிற உடன்படிக்கை உன்னுடைய ஒரு பெரிய சந்ததியாக உருவாக்கி அதன் மூலமாக அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3வது உடன்படிக்கை மோசேயோடு கூட ஆண்டவர் ஏற்படுத்துகின்ற உடன்படிக்கை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் யாத்ராகமம் 6வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிக்கிறேன். இது மோசேயோடு செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கை. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீங்கள் நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கின கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அப்படியாக இந்த
மோசேயோடு ஆண்டவர் ஏற்படுத்துகிற உடன்படிக்கையில் உங்களை இந்த எகிப்து தேசத்திலிருந்து நான் பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்துக்கு உங்களை அழைத்து செல்வேன் என்று ஏற்படுத்துகின்ற ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே கடைசியாக நாம் தாவீதுனுடைய உடன்படிக்கையை நாம் பார்க்கின்றோம். சங்கீதங்களின் புஸ்தகங்களிலே இந்த உடன்படிக்கையை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 89 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். அதே போல 132வது சங்கீதம் 132வது சங்கீதம் 11-18 முடிய வாசிக்கிறேன். உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும், உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவற மாட்டார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். தாவீதோடு ஆண்டவர் பாருங்க இந்த உடன்படிக்கை பண்ணி, உன்னுடைய வம்சத்தார், உன்னுடைய கர்ப்பத்தின் கனி இந்த சிங்காசனத்திலே இருப்பார்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக ஏற்படுத்தின புதிய உடன்படிக்கை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பழைய உடன்படிக்கையிலேயே 4 வகையான இந்த உடன்படிக்கையின் மூலமாக ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்களை தனக்கு சொந்தமான ஜனமாக அவர் தெரிந்து கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். உபாகமத்திலே ஒரு புதிய சந்ததியார் மறுபடியுமாக அந்த கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்க இல்லைன்றதுக்காக உங்களை நேசிக்கிறேன், ஆண்டவர் உங்களை முன்குறித்து தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையின் உறவின் மூலமாக, அன்பின் மூலமாக ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொள்கிறார். இந்த மல்கியா தீர்க்கதரிசியின் காலத்தில் பாருங்க, எஸ்ரா நெகேமியாவுடைய காலத்துக்கு பிறகு எல்லாரும் தங்கள் வழிகளிலே விலகி சென்று விடுகிறார்கள். உடன்படிக்கை, ஆண்டவருடைய நியாயப்பிரமாணம் இதெல்லாம் மறந்து அவர்கள் ஆண்டவரை விட்டு சென்று விடுகிறார்கள். அப்பொழுது முதலாவது குற்றம் ஆண்டவர் இந்த மக்களை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், ஏன் நீங்கள் இந்த உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி ஒருவருக்கு ஒருவர் துரோகம் செய்தீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் இப்படியாக பார்க்கிறோம், have we not all have one father? Did not God create us? Why do you profane the covenant of our fathers by breaking faith with one another? பொதுவான ஒரு குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டுனா, இந்த உடன்படிக்கையை நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டீங்க, அதன் நிமித்தமாக நீங்கள் துரோகம். இந்த ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் இந்த சொல்லப்பட்ட சில வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் ஃபெய்த் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தமிழிலே துரோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரேக்கிங் ஃபெய்த் என்ற வார்த்தை எபிரேய மொழியில் பார்க்கும்போது அது ஒரு கார்மெண்ட், நம்முடைய வஸ்திரம். அந்த வஸ்திரமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்திரத்தை ஏன் கிழித்தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆமோஸ் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தில் பார்க்கும்போது அங்கே ஏழைகளை கொடுமைப்படுத்துகிறாங்க பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள். அப்பொழுது ஆண்டவர் ஒரு கட்டளையை சொல்கிறாரு, நீ எதை வேணாலும் அடமானம் வாங்கி கொள்ளலாம், ஆனால் அவனுடைய வஸ்திரத்தை மாத்திரம் அடமானமாக வாங்காத என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அதே போல அவர்கள் காலிலே போடுகின்ற அந்த காலணி, அதையும் அடமானம் வைக்கக்கூடாது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ரூத்தினுடைய புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், அந்த காலிலே போடுகின்ற செருப்பின் மூலமாகத்தான் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற ஒரு அக்ரிமெண்ட் போடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இதை வெறுக்கிறார். அப்போ
இந்த பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பிரேக்கிங் ஃபெய்த் அல்லது துரோகம் என்று சொல்லப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா, அது வந்து ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு போர்வை போன்ற ஒரு உடன்படிக்கை, அதை ஏன் கிழிக்கிறீர்கள், அதை மீறுகிறீர்கள், பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இது வந்து யாருக்கு சொல்கிறார்னா, ஆசாரியர்களுக்கு இல்லை, பொதுவாக தேவனுடைய ஜனம் ஆகி இருக்க மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பின்னால சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். எந்த விதத்திலே அவர்கள் ஆண்டவருடைய இந்த இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஸ்டடி என்னன்னா, ஆண்டவருடைய இந்த உடன்படிக்கையை அவர்கள் எப்படி அசட்டை செய்தார்கள் அல்லது பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார்கள். இதைத்தான் நாம் இன்றைக்கு இந்த 10 to 16 வசனங்களில் பார்க்க போகிறோம். 3 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் என்னன்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் மற்ற அந்நிய பெண்களை விவாகம் செய்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் குற்றப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 11வது வசனத்தை வாசிப்போம். யூத ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவனாயினும் உத்தரவு கொடுக்கிறவனாயினும் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவனாயினும் அவனை யாக்கோபின் கூடாரங்களில் இராதபடிக்கு கர்த்தர் சங்கரிப்பார். ஆண்டவர் பாருங்க, முதலாவது இந்த காரியத்தை ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், எஸ்ராவுடைய காலம், நெகேமியாவுடைய காலத்தில் கூட அவர்கள் வந்து இந்த எருசலேமில் இருக்கிற மக்களை பார்க்கும்போது அவர்களுக்குள்ளாக இப்படி அந்நிய பெண்களை விவாகம் செய்கிற இந்த பிரச்சனை உருவாகிறது. அப்போ எஸ்ரா சொல்கிறார், நீங்கள் அவங்களையெல்லாம் மறுபடியும் துரத்தி விடுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் அந்த ஒரு பிரச்சனையை குறித்து மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் அந்நிய பெண்களை விவாகம் செய்கிறது என்ன? ஏன்னா ஆண்டவர் மிக தெளிவாக பாருங்க, அவர்களுக்கு சில இந்த உடன்படிக்கையின் மூலமாக ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்திருந்தார். மற்ற மக்களோடு நீங்கள் விவாகம் செய்யக்கூடாது. புதிய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கிறோம், அந்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், டோன்ட் பி அன்இக்குவலி யோக்ட் வித் அன்பிலீவர்ஸ் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆவது அதிகாரத்தில் பாருங்க, இப்படியாக நாம் பார்க்கின்றோம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேழியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? அதனால இந்த இடத்துல நாம் தெளிவாக புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கூட இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய நாமத்தை, என்னுடைய உடன்படிக்கை எப்படி பரிசுத்த குலைச்சலாக்கினீர்கள் என்றுனா, இப்படியாக மற்ற பெண்களை விவாகம் செய்ததன் மூலமாக. ஒருவேளை இன்னைக்கு 21ஆவது நூற்றாண்டில் நாம் நினைக்கலாம், இதுக்கு சரியானதா? ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், இன்னைக்கு இந்த கட்டளை நமக்கு சரியான கட்டளை தானே? அதாவது வேற ஜாதி மக்களையோ வேற தேசத்து மக்களையோ விவாகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவாரா? வேதத்தின்படி பார்க்கும்போது பாஸ்டர், அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, ஒரு விசுவாசியோட திருமணம் செய்யணும். இதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கருத்தின்படி தன்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு மனைவியை போய் திருமணம் செய்கிறது ஆண்டவர் இங்கே வன்மையாக கண்டிக்கிறாரு. இது எந்த நூற்றாண்டா ஆனாலும் தவறு தான், அதை செய்யக்கூடாது. ஒரு மனைவி இருக்கு, அந்த மனைவியை நேசித்து கடைசி வரைக்கும் அவளோட கூட சேர்ந்து வாழணும். இதுதான் நம்ம அந்த திருமண நாள் அன்றைக்கு நாம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. அந்த உடன்படிக்கையை மீறி நாம செய்யக்கூடாது. இல்லை, இந்த இடத்துல ஆண்டவர் திருமணமான ஒரு மனிதனை பற்றி சொல்லலை, அது பின்னால் வருது. ஆனால் முன்னால் இந்த இடத்துல சொல்லும்போது, அந்நிய பெண்களை ஏன் விவாகம் செய்கிறீங்க? ஒருவேளை இதை குறித்து நீங்கள் கூட யோசித்துப்பார். அதனால் ஆண்டவர் அந்த காலத்தில் மிக தெளிவாக சொல்கிறார். இன்றைக்கி கூட யூதர்கள் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப அவங்க மற்ற அந்நிய பெண்களையோ ஆண்களையோ அவர் விவாகம் செய்யாமல் இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஏன்னா ஆண்டவர் தெளிவாக அவர்களுக்கு இந்த கட்டளைகளை கொடுத்துருக்கிறத நாம் பார்க்குறோம்.
அதனால் இன்னைக்கு வந்து நமக்கு இருக்கிற பாஸ்டர் சொன்னது மாதிரி நமக்கு இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் என்னன்னா, விசுவாசிகள் ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க விசுவாசியாக இருக்கணும். அது பெண்ணோ ஆணோ, அது வந்து ஆண்டவரை விசுவாசிக்கிற பெண்ணாகவோ. ஏன் அந்த காலத்தில் இதை செய்யலை அப்படின்னா, சாலமோன் ஒரு சிறந்த ஒரு உதாரணம் பாருங்க. சாலமோன் ஆரம்பத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறான். ஆனால் மிக தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அந்நிய மற்ற பெண்கள் வந்து அவனுடைய இருதயத்தை அவர்களுடைய தேவர்களுக்கு நேராக பிரித்து வழி நடத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இது சாலமோனுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதே காரியத்தை இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களுடைய பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள இந்த நம்முடைய யாக்கோபனுடைய சந்ததிக்கு வெளியே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறதை நான் பார்க்கிறேன். இது முதலாவது பாவம், எப்படி ஆண்டவருடைய உடன்படிக்கை பரிசுத்த குலைச்சலானார். ரெண்டாவது என்ன பார்க்கிறோம், 13வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் இரண்டாந்தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஆண்டவர் இங்கே ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மாய்மாலமான ஒரு மனம் திரும்புகிறதை போல ஒரு நாடகம். ஆண்டவருடைய பலிபீடத்துக்கு முன்னால் வந்து கண்ணீர் விடுகிறாங்களாம், அவங்க தாரையாக கண்ணீர் விடுறாங்க அப்படின்னு சொல்லுகிற பார்க்குறோம். கூக்குரல் எடுக்கிறார்கள் என்று சொல்லி எல்லாம் பார்க்குறோம். ஆனால் இது ஆண்டவர் சொல்கிறார், இவங்களுடைய இருதயம் இங்கே இல்லை, இது எனக்கு பிரியமான ஒரு காரியம் கிடையாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த நீங்கள் கொடுக்குற காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது, ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை, குறிப்பாக மாய்மாலமான ஒரு மத சடங்காச்சாரம், இந்த காரியங்களை ஆண்டவர் வெறுக்கிறார். அதன் மூலமாக நீங்கள் என்ன செஞ்சீங்களா, என்னுடைய இந்த உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கினீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது ரெண்டாவது காரியத்தை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் என்ன பார்க்கிறோம், அவர்கள் அந்நிய பெண்களை விவாகம் செய்தார்கள். ஆனால் அந்நிய பெண்கள் மீது இருக்கிற மோகத்தின் நிமித்தமாக அவர்கள் வந்து தங்களுடைய மனைவிகளுக்கு விரோதமான பாவத்தை செய்தார்கள் என்று மூன்றாவது காரியம் 14லிருந்து 16 வரைக்கும் வாசிக்குவோம். ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சரி, அதாவது இந்த இடத்துல இந்த காரியத்தை முடிச்சு அடுத்த காரியத்துக்கு போவோம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, உங்களுடைய இளவயதின் மனைவிக்கு விரோதமான துரோகத்தை செய்தீர்கள். ஏன்னா திருமணம் என்பதும் ஒரு உடன்படிக்கை. இது பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கிறோம், திருமணம் என்பதே ஒரு உடன்படிக்கை. அந்த திருமணம் என்ற உடன்படிக்கையை நீங்கள் பரிசுத்த ஆக்குகிறீர்கள் என்று சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறது. ஏன்னா அதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன? இப்போ நம்ம இந்த கேள்வி இந்த முந்தின காரியத்தை கூட கொள்ளலாம், ஏன் அந்நிய பெண்களை மணக்கக்கூடாதுன்னா இந்த இடத்துல ஆண்டவர் அதுக்குடைய பதிலை சொல்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் ஒரு சந்ததி, காட்லி ஆஃப்ஸ்பிரிங், ஆங்கிலத்தில் என்ன சொல்ற, and why? Because he was seeking godly offspring. ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு குடும்பம், ஒரு சந்ததி அடுத்ததாக உருவாக வேண்டும். நாம் ஏன் ஒரு விசுவாச குடும்பமாக இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய ஒரு சந்ததி. அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க, ஃபர்ஸ்ட் 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. தேவ பக்தி உள்ள சந்ததி. அதனால் அந்த கண்டினியூஷன் ஆஃப் த ஃபெய்த், லெகசி ஆஃப் ஃபெய்த், அது ஒவ்வொரு சந்ததிக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் என்ன சொல்ல, கீப் யுவர் செல்ஃப் பியூர், மற்ற ஜாதிகளோடு நீங்கள் சேராதீங்க, மற்ற தேசத்து பெண்களோ ஆண்களோ அவங்களோடு சேராதீங்க. ஏன்னா இப்படி தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி உருவாக வேண்டும். அதனால தான் அந்த இடத்துல நாம்
உபாகமத்திலே 6ஆம் அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரத்தில் வரைக்கும் நான் பார்க்கும்போது, இந்த இன்றைக்கு நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குற இந்த நியாயப்பிரமாணத்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் படுக்கும்போதும் உட்காரும் போதும் நிற்கும் போது எப்பொழுதுமே என்ன பண்ணுங்க, சொல்லிக்கோங்க. உங்களுடைய வாசல் நிலைகளிலே அதை எழுதி போடுங்கள் என்றெல்லாம் அங்கே சொல்லுகிறதை அதாவது அடுத்த சந்ததியை குறித்த ஒரு பாரத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். அடுத்த சந்ததி தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியாக உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக இன்னொரு காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார் 16வது வசனத்தில், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த இடத்துல ஒரு வார்னிங் ஆண்டவர், உங்களுடைய ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். காட் யுவர் செல்ஃப் இன் யுவர் ஸ்பிரிட் அண்ட் டு நாட் பிரேக் ஃபெய்த். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், ஐ ஹேட் டிவோர்ஸ், ஐ ஹேட் a man's covering himself with violence as well as it's with his garment, says the Lord Almighty. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் ஒருவராய் ஒரு குடும்பம் ஆணும் பெண்ணுமாக they shall become one. ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஒரு மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, ஆண்டவர் இந்த இடத்துல இந்த விவாகரத்து என்ற ஒரு காரியத்தை எனக்கு பிடிக்காது, தள்ளி வைப்பது எனக்கு விருப்பமில்லாதது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய வஸ்திரத்தை வயலன்ஸுக்கு என்ன சொல்கிறோம், வயலன்ஸ் கொடுமையினால் நிறைப்பது போன்றது என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி இந்த ஒரு பகுதியின் மூலமாக நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், படிப்படியாக ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நாம் கொடுக்கலன்னா படிப்படியாக நம்முடைய விசுவாச வாழ்க்கையாக இருக்கட்டும், சமுதாயம் சீரழிஞ்சு போகிறது. அதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். முதலாவது நாம் பார்க்குறோம், ஆசாரியர்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இல்லை. ஆசாரியர்களுடைய தலைமைத்துவம் நல்லா இல்லாததுனால மக்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்க நினச்சபடியெல்லாம் வாழ்கிறார்கள், மற்ற அந்நிய பெண்களை மணக்கிறார்கள், அவங்களுக்கு ஆண்டவருக்கு முன்பாக ஒரு மாய்மானமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அதன் நிமித்தமாக அவர்கள் வாழ்க்கையிலே அந்த திருமண உறவிலே ஒரு பரிசுத்தம் இல்லை, பரிபூர்ணம் இல்லை. அதன் நிமித்தமாக அவர்கள் அந்த அந்நிய பெண்களுக்கு நிமித்தமாக தங்களுடைய யூத மனைவிகளை தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் குற்றப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நம்முடைய குடும்பங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு போதனை பாருங்கள், ஒரு பாடம். இன்னைக்கு கூட நாம் யோசித்து பார்க்கணும், நாம் ஒரு விசுவாச குடும்பமாக இருக்கிறோமா? அது ஒன்றாவது காரணம். ரெண்டாவது, நமக்கு பின்னால் நம்முடைய பிள்ளைகள் ஒரு விசுவாச சந்ததியாக இருக்கிறார்களா என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி நாம் இந்த காரியத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து ஆண்டவர் அதிகமாக இந்த மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக பேசுகிறார். இந்த நேரத்தில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே ரொம்ப அதிக பரிசுத்தத்தோடு ஆண்டவருக்கு பயபக்தியாக நாம் வாழ வேண்டும். அதே போல் நம் உருவாக்குகின்ற சந்ததி அவர்களும் ஆண்டவருக்குள்ளாக பயபக்தியாக வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்க. நம் கண்களை மூடி ஜெபித்து நாம் இந்த வேத பாடத்தை முடிப்போம். பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள் ஜெபிப்பார். கிருபை கொண்ட நல்ல ஆண்டவரே, இந்த வேத ஆராய்ச்சி வகுப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் முடிய தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு செய்த உதவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பழைய ஏற்பாட்டிலே 4 உடன்படிக்கையையும் எல்லாவற்றுக்கும் மேலாக புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாகவும் நீர் எங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவ ஜனங்களாக இருக்கிறபடியினாலே அந்நிய பெண்களை நாங்கள் திருமண காரியத்தில் ஈடுபடக்கூடாது, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளோடு திருமண காரியம் இணைக்கப்பட வேண்டும் என்று எங்களுக்கு நீர் வலியுறுத்தி சொல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதுபோல எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, ஒருவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவதோ, ஒருவன் தன்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணுவதோ ஆண்டவர் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கு பிற்பாடு ஒரு தெய்வ பக்தியுள்ள ஒரு சந்ததியை நாங்கள் உருவாக்கிவிட்டு செல்ல வேண்டும் என்ற மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் பெற்றோர்களாகி எங்களுடைய கரத்தில் நீர் கொடுத்திருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அதை தேவனும் எதிர்பார்க்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வேத ஆராய்ச்சி வகுப்பை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இதில் பங்கு கொண்ட அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென்.